எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தது குறித்து அதிமுக தான் சிந்திக்க வேண்டும் என அமைச்சர் சேகர்பாபு கூறியுள்ளார். அண்ணாமலை தட்பவெட்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் பேசுபவர். காலையிலே வெயில் குறைவாக இருக்கின்ற பொழுது ஒன்றை பேசுவார், மதியம் வெயில் அடிக்கின்ற பொழுது ஒன்றை பேசுவார், மாலையிலே வெயில் தணிகின்ற போது ஒன்றை பேசுவார். கோவையிலே அவர் அண்ணாமலை என்ற பேனரில் நின்றிருந்தார், அவர் டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டார். அவரும் ஒரு கட்சியினுடைய நிழலில் தான் நின்றவர். ஆகவே இது குடும்ப கட்சி என்றே பல நேரங்களில் எங்களை சாடியவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில், இது குடும்ப கட்சி. எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது போல் எல்லா புகழும் கலைஞருக்கும் எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதிக்கும் தான். வேறொரு கட்சியினுடைய தவறுதலால் தவறான முடிவுகளால் இந்த நிலை ஏற்பட்டிருக்கலாம். மதங்களை பிரித்து கையாண்ட போதும் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை வைத்துக் கொள்வது போல் தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக தமிழின தலைவர் எங்களுடைய அன்பு தலைவர் உயிரினும் மேலான தளபதி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய உண்மையான வெளிப்பாடு. அதிமுக பாஜக பிரிந்து போய்விட்டதாலேயே வாக்குகள் சிதறிவிட்டதாக கூறியுள்ள பாஜக மாநில செயலாளர் வினோத் பி செல்வம் திமுகவிற்கு உதவ அதிமுக பிரிந்து போனதா என கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுகவும் பாஜகவும் பிரிந்த காரணத்தினால் இந்த ஓட் ஸ்பிளிட் அதிகமாக நடந்துள்ளது. அதாவது திமுகவுக்கு எதிராக உள்ள ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரிந்த காரணத்தினால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடிந்ததே தவிர, இன்று எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எப்படி அவங்க ஒரு 8 கட்சி கூட்டணி வைத்து போட்டியிட்டார்களோ அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய பலமான கூட்டணி அமைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே காணாமல் போயிருக்கும் என்கின்ற உண்மை அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரிய போகிறது. 2026 நிச்சயமா அப்படி ஒரு தேர்தலாக அமையும் என்று நம்புகிறோம். திமுக உதவுவதற்காக தனியாக நின்றாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர்கள் ஒரு பிரதம வேட்பாளரை இல்லாமல் தேர்தலை சந்தித்தார்கள். இது அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே உணர்ந்து நரேந்திர மோடியிடம் அவர்கள் ஆதரவை தெரிவித்து கூட்டணியோடு சேர்ந்திருந்தால் ஒருவேளை இந்த ரிசல்ட்டை தவிர்த்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையை தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் இடம்பெற்றிருந்தால் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதிமுகவை ஒன்றிணைக்க எம்ஜிஆரை போல் சிக்கல் தீர்க்கும் குழுவை எடப்பாடி பழனிசாமி அமைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் யோசனை தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்ப்போம். போட்டு அமைங்க சார், ஒவ்வொரு இடத்துக்கு போங்க, அங்கே உள்ள கட்சிக்காரன் கிளைச்செயலாளர் கூப்பிடுங்க, வட்டச்செயலாளர் கூப்பிடுங்க. எப்பா உங்கள் வட்டையில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படி கேளுங்க. பிரச்சனை இல்லைன்னா கும்பிட்டு வாங்க, பிரச்சனை இருக்கே சொன்னால் அங்கே விசாரித்து முடிவை நல்லா தீர்வு சொல்லிட்டு வாங்க. புரட்சித் தலைவர் வழிகாட்டி இருக்கிறார் சிக்கல் தீர்ப்பு குழு என்று. அதுபோல் விரைவிலே அமைத்து அவர்களெல்லாம் அதை பார்ப்பதற்கு உரிய நேரமும் காலமும் இருக்கிறது. அந்த இணைப்பு கீழே இருந்து உருவாங்க. இப்போ எடப்பாடி அமைக்கட்டுமேங்கண்ணே, அவர் அமைக்கட்டுமே, ஒரு குழு அமைச்சு ஊரா போய் சொல்லுங்க. யாரா இருந்தாலும் அந்த கட்சி ஒன்றுபடக்கூடிய சக்தி படைத்தவரை ஏற்றுக்கொள்வோம். இப்போ நாங்கள் எடப்பாடி ஏற்றுக்கிட்டு தானே இருக்கிறோம். நான் வணங்கக்கூடிய கட்சிகளுடைய தெய்வங்கள் அவர்களிடத்திலே நான் முறையிடுவேன். இந்த இயக்கம் ஒன்றாக இணைப்பதற்கு எல்லோரிடமையும் ஒரு இணக்கமான சூழலை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைப்பதற்கு திங்கட்கிழமை காலை 10 மணி அளவிலே நான் இந்த இரு தலைவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நல் சதுக்கத்திலே போய் என்னுடைய கோரிக்கையை வைத்துவிட்டு வர இருக்கிறேன். ஓபிஎஸ் கூட தான் இருந்தேன். நான் சில நடவடிக்கைகள் எனக்கு பிடிக்கல, இனிமேல் தேராது நினைக்கிறப்ப நான் இருந்து பிரயோஜனம் இல்லை, வந்துட்டேன். தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிதி மற்றும் திட்டங்களுக்கு நிச்சயம் குரல் கொடுப்போம் என சிவகங்கை தொகுதி எம்பி கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் ஜனநாயக ரீதியாக நடந்து கொள்ளும் அரசாங்கமாக இருக்கும். தனி கட்சி அரசாங்கம் இந்தியாவில் ஆளும்போதெல்லாம் தன்னிச்சையாக அந்த கட்சி தலைமை முடிவெடுப்பது, யாரையும் கலந்து ஆலோசிக்காமல் முடிவெடுப்பது தான் வாடிக்கையாக இருக்கும். கூட்டணி என்று வரும்போது பலரை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய தருணத்தில் சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படுவார்கள். அந்த வகையில் ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நல்லது. நியாயமான ஒரு எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் கட்சி கண்டிப்பாக செயல்படும். இப்பொழுது பாராளுமன்றம் ஒரு சமமாக செயல்படுகின்ற பாராளுமன்றமாக இருக்கும். தன்னிச்சையாக முரட்டு பெரும்பான்மையோடு பாஜக தன்னுடைய வழியிலே எதை வேண்டுமானால் எடுத்தேன் கவித்தேன் என்று நடத்த முடியாது. பேச வேண்டும், விவாதிக்க வேண்டும். பிரதம மந்திரி பாராளுமன்றத்திற்கு வந்து பதிலளிக்க வேண்டிய சூழலுக்கு கண்டிப்பாக தள்ளப்படுவார் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரும். அந்த அந்தஸ்து வரும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை நிச்சயமாக குரல் கொடுத்து நாங்கள் வாங்குவதற்கான முயற்சி எடுத்துக்கொள்வோம். அதே வேளையிலே நம்மளுடைய உரிமைகளை எந்த வகையிலாவது சிதைக்க முயற்சி செய்தார்களோ அதை தடுப்பதற்கும் எங்களுடைய குரல் கண்டிப்பாக உதவும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.